அண்ணாமலையினுடைய பேச்சு அதுக்குள்ள கட்டாயம் ஒரு அரசியல் கணக்கு இல்லாம அரசியல்வாதிகள் பேச முடியாது. இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது வந்து டால் கிளைம் பண்றாரு, இபிஎஸ் உதவி இல்லாமலேயே அங்க அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும், அது ஒரு கணக்கு தான் அப்படின்னு சொல்வதும், இல்ல அக்னீஸ்வரன் இல்ல பாமக வெற்றி பெற்று விட கூடாது அதுக்காக அண்ணாமலை அப்படி பேசுறாரு அப்படின்றது ரெண்டு பார்வை இருக்கு. உண்மையில் அண்ணாமலையினுடைய கணக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்ல, கணக்கு இருக்குங்கிறதே நான் டிஸ்பியூட் பண்றேன். நீங்க எப்படி கணக்கு இருக்குன்னு சொல்றீங்க? அது எப்படி லாஜிக்கலா யோசிச்சு சொன்ன பேச்சுங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க? அதையே நான் டிஸ்பியூட் பண்றேன். அப்போ தோணி இருக்கோம் சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள், கரெக்டா இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் இந்த தேர்தலில் அவர்கள் இரு கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன டாக்டிக்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த போறாங்கன்னு நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி போய் சொல்றோம், நாங்க செல்வி ஜெயலலிதாவை பத்தியும் நாங்க வந்து போஸ்டர்ல படத்தை போட்டு நாங்க ஓட்டு கேட்க போறோம் அப்படிங்கிற ரீதியா பேசிட்டு இருக்கும் போது இந்த பேச்ச 11ஆம் தேதி பேசலாமே. நீங்க விஜயன் இதே பேச்சு இதே டயலாக 11ஆம் தேதி பேசிட்டு போலாமே. எப்படி இட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லாஜிக்கல். எப்படி நீங்க கணக்கு போட்டாலும் இதுல ஒரு அரசியல், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். விவாதத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பாமக கூப்பிட்டு கேட்கணும், ஏங்க நாங்க தான் போயிட்டு இருக்கோம், போயிட்டு அந்த அம்மா போட்டோவை போட்டு நாங்க ஓட்டு போடுங்க, எங்களுக்கு அதிமுக ஓட்டு எங்களுக்கு வரும்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பொருட்டே கிடையாது இடைத்தேர்தல் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒருவேளை உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயமா அது அதிமுக மிகப்பெரிய அடியா. ஏன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் சரிந்திருக்கின்றன, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்லும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லும். நாளை 2026 அதிமுக மேலும் பலவீனம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக இல்லாமல் ஒரு அணியை தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக அமைக்கக்கூடும்ங்கிற நம்பிக்கை கொடுக்கும். சோ இது வந்து இது வேஸ்ட் இடைத்தேர்தல். எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஜெயிப்பாங்க, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இடைத்தேர்தல் ஒரு பொருட்டே இல்லை என்று கூற முடியாது. இல்ல சும்மா நீங்க சொல்ற பாயிண்ட்ல நீங்க சொல்றீங்க, இப்போ இந்த அணி வெற்றி பெற்றால் அது வந்து என்டிஏவுக்கு கை கொடுக்கும்ல, அண்ணாமலை அமைதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நாளைக்கு அதிமுக அதுல கிளைம் பண்ணாங்கன்னு வைங்க, எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டாங்க, எங்க வாக்குகளை வைத்துதான் அவங்களால வெற்றி பெற முடிந்தது, இல்ல 2வது இடத்துக்கு வலுவா வர முடிந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரா? பாக்கியதாரா இருக்கக்கூடாது, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல இப்ப எடப்பாடி போய் அதிமுக வாக்காளர்களே இந்த தேர்தல் இடைத்தேர்தலில் நீங்கள் உங்கள் வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு போடுங்கன்னு சொன்னாரா? அதிமுக யாராவது போய் பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்லையே. சோ நீங்க அந்த மாதிரி கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடிப்படையாக இது பாட்டாளி மக்கள் கட்சி கோவப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா கொஞ்ச நஞ்சம் அதிமுக வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு வருவதற்கு ஒரு ஒரு முற்றுக்கட்டை போட்டிருக்கிறார் இந்த பேச்சினால். 2வது, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் ஒரு 5000-6000 ஓட்டு தான் வித்தியாசம்னு வச்சுக்கிறேன். திமுக ஜெயிக்கிறாங்க, ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசம் வச்சுக்கிறேன். திமுக ஜெயிக்குது. உறுதியாக என்ன பேச்சு வரும்? ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுங்க, கட்டாயம் பேச்சு வருமா வராதா? அப்போ விக்கிரவாண்டியில நடக்குது, சிவி சண்முகம் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு 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 விஷயம் ஏன் மற்ற தொகுதிகள் நடக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்களா? அது வந்து என்டிஏக்கு எவ்வளவு பெரிய பூஸ்டா இருக்கும், பிஜேபிக்கு எவ்வளவு பெரிய பூஸ்டா இருக்கும். சுமத், நீங்க சொல்வது வந்து என்டிஏ வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாங்க, ஆனா பாமக பாஜக ஒரு கலந்து ஆலோசனை எல்லாம் செஞ்ச மாதிரி தெரியல. அண்ணாமலை ஒரு பெரிய கணக்கோடெல்லாம் பேசல, உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஸ்பாட்ல பேசியிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, அது வந்து அவருக்கு ஒரு சேரிட்டபிள் எக்ஸ்பிளனேஷன் அதுதான். ஏன்னா யோசிச்சு வேண்டுமென்றே தன் கூட்டணி வேட்பாளரை கவுக்கிறதுக்காக பேசுறாருன்னு சொன்னா அதை விட அசிங்கமா இருக்கும். சோ ஒரு நியாயமா சொல்லணும்னா அவர், நீங்க கொஞ்சம் பதமா சொல்றீங்க, உள்நோக்கம் ஒரு பதமா சொல்றேன் அப்படின்னு, ஆனா அதை உடைச்சு பார்த்தா இதுதான் மேட்டர்ன்றீங்க. இல்ல அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. there are only two possibilities. ஒண்ணு, அவருக்கு தோணுனதை பேசிட்டாரு, தொடர்ந்து அவர் எடப்பாடிக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு, அந்த நீட்சியா அது பேசிட்டாரு.
இந்த கான்சிக்வன்சஸ் பத்தி யோசிக்காம பேசிட்டாருன்னு சொன்னா அது அவருக்கும் ஒரு கௌரவமா இருக்கும். ஆனா திரு சுமந்த் அப்படி சொன்னால் கூட உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இடத்துல பத்திரிகையாளர்கள் அப்படி கேள்வியை வச்சுட்டாங்க பேசிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியும். ஆனா அதை ஒரு 2 நாளா என்டாஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப இதுதான் ஒரு முடிவுன்னா அதுல கணக்கு இல்லாம இருக்குமா? இல்ல விஜயன் கணக்கோட செய்யறாருன்னா தன் கட்சி தன் கூட்டணி வேட்பாளரை கவுக்கிறதுல அவருக்கு என்ன ஆதாயம்? நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ஒரு கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியில கூட்டணியில இருக்கிறீங்க. அந்த வேட்பாளர் போராடி கொண்டிருக்கிறார். இட்ஸ் அன்ஈக்குவல் பேட்டில். திமுக தான் ஃபேவரட் டு வின் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார். அட்லீஸ்ட் ஜெயிக்கலனா கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல வாக்கு சதவீதம் பெறணும்னு முயற்சிக்கிறார். அப்போ நீங்க தொடர்ந்து அதுக்கு எதிராக பேசிட்டீங்கன்னா வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. சேம் சைட் கோல் அப்படின்னு ஒரு எளிமையா சொல்றதுக்கு ஒன்னு சொல்லிட்டாரு. பாமக அதை டிஸ்பியூட் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. அப்போ இப்படி ஒரு இது இருக்கட்டு, என்டிஏ ஒரு பெரிய சக்தியா இருக்கட்டு, அதிமுக அணியோட என்டிஏ ஒரு அணியா இருக்கட்டுங்கிற அந்த இதுக்கும் பாமக உடன்படுறாங்க. அன்புமணியும் அண்ணாமலையும் தான் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு 2 பேரும் தான் இது பேசணும். பிறகுதான் விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ள வாக்கு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாமக இந்த வகையில சொல்றதை பற்றி அவங்களும் கவலைப்படல, பாமகவும் கவலைப்படல. அண்ணாமலை எப்படி சார் ஏடிஎம்கே ஓட்டு வேண்டாம், எடப்பாடி கண்ட்ரோல்ல இல்ல, அந்த ஓட்டு எடப்பாடி கண்ட்ரோல்ல இல்ல சார். கண்ட்ரோல் இல்லாம எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? அவரே சொல்லிட்டாரு. இல்ல நீங்க சொல்லுங்க, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இபிஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, வேற எப்படி? அதிமுக வாக்கு வங்கி போலரைசேஷன் தான் அங்க ஆக போகுது. அதிமுக வாக்கு வங்கி கன்னியாகுமரியில் 4%, பசலியான் மீனவ சமுதாயத்தில் செல்வாக்கானவர் எடுத்தது 4%. ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது 18% எடுக்கலையா? 18% எடுக்கலையா? 4% அதிமுக வாக்கு வங்கி. திருநெல்வேலியில் ஜிஆர் ரெட்மண்ட் எங்க சீனியர் ஜெயித்த இடம், இவரு பாளையங்கோட்டையில நாஞ்சில் மனோகரன் ஜெயித்த இடம், ஒய்எஸ்எம் யூசுப் ராதாபுரத்தில் ஜெயித்த இடம். அங்க இன்னைக்கு 38% வரும்போது 8% அதிமுக வாக்கு வங்கி. எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டலை எல்லாம் 8%. சோ இஷ்யூஸ் வேற, இதெல்லாம் நான் இஷ்யூஸ் அடிச்சு போட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுது, அங்கு ஒரு போலரைசேஷன் நடந்திருக்கு. அதிமுக இபிஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரோ இல்லையோ அந்த அடிப்படையில வாக்குகள் போகுது. அது நான் நுணுக்கமா சொல்றேன். அதனால இவர் சொல்லணும் சொல்லல விமர்சிச்சார் இல்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அங்க நடக்க போகுதுன்ற. எதுக்காக போய் நான் இபிஎஸ் தயவா அமைதியா இருக்கணும், நான் ஒரு அக்ரெசிவ் லீடரா காமிச்சுக்கிறேன்ற தன்மை இருக்குல்ல அதுல. இல்ல அக்ரெசிவா இவர் காட்டுறாருங்க. அதனுடைய எதிர்வினை சந்திக்க போறது பாட்டாளி மக்கள் கட்சி. அவர் சந்திக்க போறது இல்லையே, பாஜக சந்திக்க போறது இல்லையே. சோ எனக்கு என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையாக எதுவும் கூறவில்லை என்பது உண்மை. வெளியே இந்த மாதிரி எடப்பாடியை பத்தி அவர் சொன்னதெல்லாம் நாங்க அவருடைய சொந்த கருத்து இல்ல பாஜகவுடைய கருத்து எங்களுடைய கருத்து இல்லைன்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லல. அது கரெக்ட். ஆனால் அது ஒரு கூட்டணி தர்மத்தினுடைய அடிப்படையில் கூட அவங்க சொல்லாம இருந்திருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் குறைந்த வாக்கு சதவீதத்தை பெற்று தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு ஒரு பேஸ் இருக்கிற இடங்க, அவங்களுக்கும் அது அசிங்கம் இல்ல. பாமகவுக்கும் ஒரு 40,000-50,000 ஓட்டுல தோத்தாங்கன்னு வச்சுக்கலாம், பேசலாம். அவங்களுக்கும் அது நல்லா இருக்கு. பாமக அதை பற்றி கவலைப்பட போறல. 10.5% ஜாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணி களத்துல இறங்குவாங்க. எடப்பாடிக்கு நிலைப்பாடு என்ன? பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையும் காட்டாதீங்க, நிலைப்பாடு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நிலைப்பாடு இல்லாம 2 கட்டானா இருக்கிறாரு எடப்பாடி.